ஆமாங்க. தை மாசத்துக்கு வந்து பொங்கலுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணலங்க. இன்னைக்கு தான் வந்து சுத்தம் பண்ணிட்டுருக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து பெருமா கோயில் தேருங்க. திங்கட்கிழமை நோம்பிய வச்சுட்டு, ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மாங்குன்னு குடும்பமே சேர்ந்து சுத்தம் பண்ணிட்டுருக்கிறேனுங்க. ஆமாங்க, தோட்ட வேலை இருந்துச்சா, அதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேற இடையில என்ன கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி இருந்தாலும் நோம்பி நம்ம வந்து வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 3 பேருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. வீடு ஃபுல்லாவே சுத்தம் பண்ணியாச்சு. வீடு வந்து தண்ணி ஊத்தி இந்த வாட்டி வந்து கழுவலங்க. எப்பயுமே வருஷம் வருஷம் வீடு ஃபுல்லா தண்ணி ஊத்தி செவுரெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவோம். இந்த வாட்டி செல்ஃபெல்லாம் தான் வந்து கழுவி விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க. கிச்சன் மேட் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து இந்த தறி தான் வந்து மேட்டு தான் வந்து நெய்யிறாங்கங்க. அங்கேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி செல்ஃபுக்கெல்லாம் போட்டு விடலான்னு பார்த்தா, இன்னும் கட் பண்ணி போட்டால் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு, கீழே மட்டும் அந்த பேப்பர்லாம் இருக்கிற இடத்துல கசகசன்னு இருந்துச்சு. அங்கே மட்டும் மேட்டை கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்திரமும் விளக்கிட்டேன். விளக்கி முடிச்சதுக்கப்புறம் வடை வந்து சாப்பிட்லாம், ஏதோ ஒன்று சூடாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வடை வந்து சுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வடையை சுட்டு கொடுத்துட்டேனுங்க. நாளைக்கு வந்து நான் விரதத்துக்கு என்னென்ன சமைச்சேன்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க.